சில காதல்கள் திருமணத்திற்கு முன் மலரும், சில காதல்கள் திருமணத்திற்கு பிறகுதான் உயிர் பெறும். இந்த கதை அப்படிப்பட்ட ஒரு கணவன் மனைவியின் வாழ்க்கையை பற்றியது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் ஒரு சிறிய கிராமம். அங்கே வாழ்ந்தார் ஆதவன். வயது 28. அமைதியான குணம், அதிகம் பேச மாட்டார். ஆனால் யாருக்கும் உதவ வேண்டும் என்ற மனம் மட்டும் எப்போதும் இருக்கும். அவரது அம்மா மீனாட்சி, ஆதவா, இப்போ உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஆதவன் சிரித்தான். அம்மா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துக்கோங்க. மீனாட்சியின் முகத்தில் நிம்மதி. அதே ஊருக்கு அருகில் இருந்த மற்றொரு கிராமத்தில் வாழ்ந்தாள் காவேரி. வயது 25. தமிழ் ஆசிரியையாக வேலை பார்த்தாள். அமைதி, மரியாதை, பாசம். அவளை பார்த்தவர்கள் அனைவரும் இவள மாதிரி பொண்ணு இந்த காலத்தில் ரொம்ப குறைவு என்று சொல்லுவார்கள். ஆனால் காவேரியின் மனதில் ஒரு பயம் இருந்தது. திருமணத்தின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? புதிய வீடு, புதிய மனிதர்கள், புதிய உறவுகள். அவளால் எல்லோரையும் சந்தோஷமாக வைத்திருக்க முடியுமா? ஒரு நாள் 2 குடும்பங்களும் பெண் பார்க்க சந்தித்தனர். காவேரி காஃபி எடுத்துக்கொண்டு வந்தாள். தலையை உயர்த்தி பார்க்கவே தயக்கம். ஆதவன் அவளை ஒரு முறை பார்த்தான். அவள் கண்களில் இருந்த அமைதியை மட்டும் கவனித்தான். வேறு எதையும் பார்க்கவில்லை. பெரியவர்கள் பேசி கொண்டிருந்தனர். மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கொஞ்சம் பேசட்டுமா? இருவரும் வீட்டின் தோட்டத்திற்கு சென்றனர். சில நிமிடங்கள் அமைதி. முதலில் பேச தொடங்கியது காவேரி தான். உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதமா? ஆதவன் சிரித்தான். எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேண்டும். வீட்டுக்கு வேலை செய்ய யாராவது வேண்டும்னு இல்லை. அந்த ஒரு வாக்கியம் காவேரியின் மனதில் சிறிய நிம்மதியை ஏற்படுத்தியது. அவளும் மெதுவாக சிரித்தாள். நான் அதிகம் பேச மாட்டேன். பரவாயில்லை, நானும் அதிகம் பேச மாட்டேன். இருவரும் சிரித்தனர். அந்த சிரிப்பில்தான் அவர்களுடைய முதல் நட்பும் பிறந்தது. சில நாட்களில் நிச்சயதார்த்தம் முடிந்தது. திருமண நாள் நெருங்கியது. காவேரியின் வீட்டில் உறவினர்கள் கூட்டம், சிரிப்பு, விளையாட்டு, பாட்டு. ஆனால் இரவு நேரம் வந்ததும் காவேரி தனியாக அமர்ந்தாள். நாளையிலிருந்து இந்த வீடு என்னோட வீடா இருக்காது என்று நினைத்தவுடன் கண்கள் கலங்கின. அம்மா லக்ஷ்மி அருகில் வந்து உட்கார்ந்தார். என்னம்மா? அம்மா, உங்களை விட்டு போறது தான் கஷ்டமா இருக்கு. லக்ஷ்மி அவளது தலையை வருடினார். மகளா பிறந்தவ ஒரு நாள் இன்னொரு வீட்டோட மகளாவும் ஆகணும். ஆனா எங்க வீட்டு கதவு உனக்காக எப்போதும் திறந்தே இருக்கும். இருவரும் கட்டிப்பிடித்து அழுதனர். மறுநாள் திருமண மண்டபம். நாதஸ்வரம் முழங்கியது. உறவினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். ஆதவன் மண்டபத்தில் அமர்ந்து இருந்தான். அவன் முகத்தில் சிறிய பதற்றம். அவன் நண்பன் சரவணன் அருகில் வந்து, டேய், நீ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்லை, எக்ஸாம் எழுத போகிற மாதிரி இருக்க என்று கிண்டல் செய்தான். அனைவரும் சிரித்தனர். சில நிமிடங்களில் காவேரி மணமகள் அலங்காரத்தில் மண்டபத்திற்கு வந்தாள். அவளை பார்த்த ஆதவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம், இவளை சிரிப்பை நான் வாழ்நாள் முழுக்க பார்த்துக்கணும். மங்கள இசை ஒலித்தது. கெட்டி மேளம் முழங்கியது. ஆதவன் தாலியை எடுத்தான். காவேரி கண்களை மூடியாள். அடுத்த நொடியில் இருவரின் வாழ்க்கையும் ஒரே பாதையாக மாறியது. திருமணம் முடிந்ததும் அனைவரும் வாழ்த்தினர். ஆனால் உண்மையான வாழ்க்கை இப்போதுதான் தொடங்கப் போகிறது. ஒருவரை ஒருவர் அறியாத 2 மனங்கள் ஒரே வீட்டில், ஒரே அறையில், ஒரே வாழ்க்கையை எப்படி தொடங்கப் போகின்றன? அவர்களின் முதல் இரவு காதலால் நிறைந்ததா அல்லது சங்கடமான அமைதியா? திருமண விழாவின் பரபரப்பு மெதுவாக முடிந்தது. உறவினர்கள் ஒவ்வொருவராக விடைபெற்று சென்றனர். வீடு அமைதியாக மாறியது. புதிய வீட்டின் வாசலில் நின்ற காவேரி ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்தாள். அவளது மனதில் மகிழ்ச்சியும் அறியாத வாழ்க்கையை எதிர்கொள்ளும் சிறிய பதற்றமும் ஒன்றாக கலந்திருந்தது. மீனாட்சி ஆரத்தி எடுத்துவிட்டு சிரித்தபடி சொன்னார், இந்த வீட்டில் நீ மருமகள் இல்லைம்மா, எங்க பொண்ணு. அந்த வார்த்தை காவேரியின் கண்களை நனைத்தது. இரவு அறைக்குள் முதலில் வந்தது ஆதவன். ஜன்னலை திறந்து குளிர்ந்த காற்றை உள்ளே வரவிட்டான். சில நொடிகளில் காவேரியும் உள்ளே வந்தாள். இருவருக்கும் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. அமைதி மட்டும் அறையை நிரப்பியது.
அந்த அமைதியை உடைத்தது ஆதவனின் மென்மையான குரல். இன்று ரொம்ப சோர்வா இருக்கீங்களா? காவேரி மெதுவாக தலையசைத்தாள். கொஞ்சம். ஆதவன் ஒரு கண்ணாடி தண்ணீரை நீட்டினான். முதல்ல இது குடைங்க. காவேரி ஆச்சரியமாக அவனை பார்த்தாள். அவள் எதிர்பார்த்தது வேறு. ஆனால் அவன் காட்டியது அக்கறை. அந்த சிறிய செயல் அவள் மனதில் இருந்த பயத்தை கொஞ்சம் குறைத்தது. சில நிமிடங்கள் கழித்து, ஒரு விஷயம் சொல்லலாமா என்று ஆதவன் கேட்டான். சொல்லுங்க. நமக்கு இன்று கல்யாணம் நடந்திருக்கலாம். ஆனால் அதனால் நாம் இன்று முதல் ஒருத்தரை முழுசா புரிஞ்சுக்கணும்னு அவசியமில்லை. காவேரி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். நட்பா ஆரம்பிப்போம். உனக்கு எவ்வளவு நேரம் வேண்டுமோ அவ்வளவு நேரம் எடுத்துக்கோ. எந்த அவசரமும் இல்லை. அந்த வார்த்தைகள் காவேரியின் மனதில் பெரும் நிம்மதியை ஏற்படுத்தின. அவள் கண்களில் நன்றியின் ஒளி தெரிந்தது. நன்றி, அவள் மெதுவாக சொன்னாள். மறுநாள் அதிகாலை காவேரி சீக்கிரமே எழுந்து சமையலறைக்கு சென்றாள். அவள் தேநீர் தயாரித்து கொண்டிருந்த போது ஆதவனும் வந்தான். நீங்க ஏன் இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்டீங்க? உங்களுக்கு உதவலாம்னு காவேரி சிரித்தாள். நான் பார்த்துக்கிறேன். இல்லை, 2 பேரும் சேர்ந்து செய்தா வேலையும் சீக்கிரம் முடியும். இருவரும் சேர்ந்து சமையலறையில் வேலை செய்தனர். வெளியிலிருந்து பார்த்த மீனாட்சி மனதிற்குள் மகிழ்ச்சியாக சிரித்தார். இந்த வீட்டில் சந்தோஷம் நிலைக்கணும் என்று அமைதியாக வேண்டிக் கொண்டார். மாலை நேரம். மழை மெதுவாக பெய்தது. வீட்டு மாடியில் நின்று மழையை ரசித்து கொண்டிருந்தாள் காவேரி. ஆதவன் 2 கப் சூடான தேநீருடன் வந்தான். உங்களுக்கு மழை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எனக்கும். இருவரும் எதுவும் பேசாமல் மழையை ரசித்தனர். சில நேரங்களில் வார்த்தைகளை விட அமைதிதான் 2 இதயங்களை நெருக்கமாக்கும். திடீரென குளிர்ந்த காற்று வீசியது. காவேரி நடுங்கினாள். ஆதவன் உடனே உள்ளே சென்று ஒரு மென்மையான சால்வையை எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தான். குளிர் அதிகமாக இருக்கு. அவள் சிரித்தபடி வாங்கி கொண்டாள். என்னை இவ்வளவு கவனிக்கிறீங்களே. ஆதவன் அமைதியாக சிரித்தான். இப்போ இருந்து உன் சந்தோஷமும் உன் கவலையும் 2மே என்னோட பொறுப்பு. அந்த ஒரு வாக்கியம் காவேரியின் மனதை ஆழமாக தொட்டது. அவள் மெதுவாக, நானும் உங்களை எப்போதும் தனியாக விடமாட்டேன் என்று சொன்னாள். மலைத்துளிகள் தொடர்ந்து விழுந்து கொண்டே இருந்தன. ஆனால் அந்த மலையை விட அழகாக மலர்ந்தது அவர்களின் புதிதாய் தொடங்கிய நம்பிக்கையும் பாசமும். அந்த இரவு இருவரும் நீண்ட நேரம் தங்கள் சிறுவயது நினைவுகள், கனவுகள், எதிர்கால ஆசைகள் பற்றி பேசி கொண்டிருந்தனர். அந்த உரையாடலில் காதல் வார்த்தைகள் அதிகம் இல்லை. ஆனால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் அன்பு இருந்தது. அதுவே அவர்களின் வாழ்க்கையில் உண்மையான காதலின் முதல் அத்தியாயமாக மாறியது. அடுத்த சில நாட்கள் ஆதவன் மற்றும் காவேரியின் வாழ்க்கை மெதுவாக ஒரு அழகான பழக்கமாக மாறியது. ஒவ்வொரு காலையிலும் ஆதவன் வேலைக்கு புறப்படுவதற்கு முன் நான் கிளம்புறேன் என்று சொல்லாமல் வெளியே செல்லவே மாட்டான். காவேரியும் சிரித்தபடி பத்திரமா போயிட்டு வாங்க என்று வழி அனுப்புவாள். அந்த சிறிய வழக்கமே இருவரின் நாளை இனிமையாக்கியது. ஒரு நாள் மதியம் காவேரி வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். அப்போது பழைய அலைமாரியில் ஒரு புகைப்பட ஆல்பம் கிடைத்தது. அதை திறந்தாள். சிறுவயதில் இருந்த ஆதவன், அவரது அப்பாவுடன் எடுத்த புகைப்படங்கள், அம்மாவுடன் சிரித்த முகங்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட புகைப்படத்திற்கு பிறகு ஆதவனின் அப்பா எந்த படத்திலும் இல்லை. மாலை ஆதவன் வீட்டுக்கு வந்தபோது காவேரி மெதுவாக கேட்டாள், உங்க அப்பா? ஆதவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். நான் கல்லூரி படிச்சுட்டு இருந்தப்போ அவர் உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டார். அவன் குரல் தளர்ந்தது. அதுக்கப்புறம் அம்மாவும் நானும் தான். காவேரி எதுவும் பேசவில்லை. அவள் அமைதியாக அருகில் அமர்ந்தாள். சில நேரங்களில் ஆறுதல் என்பது வார்த்தைகளால் அல்ல, அருகில் இருப்பதால் தான் கிடைக்கும். ஆதவன் அவளை பார்த்தான். நன்றி. எதுக்கு? என்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறதுக்கு. அடுத்த நாள் ஆதவன் வேலைக்கு போகும்போது தனது மதிய உணவு பெட்டியை மறந்துவிட்டான். அதை கவனித்த காவேரி உடனே அவனுக்கு எடுத்துக்கொண்டு அலுவலகத்துக்கு சென்றாள். ஆதவன் ஆச்சரியமாக, இவ்வளவு தூரம் எதுக்கு வந்தே என்று கேட்டான். சாப்பிடாம இருப்பீங்களான்னு தோணுச்சு
அவன் சிரித்தான். இப்படி யாராவது என்னை பார்த்துக்கிட்டது ரொம்ப நாளாச்சு. காவேரியின் முகத்தில் மென்மையான புன்னகை மலர்ந்தது. இனிமேல் நீங்கள் தனியாக இல்லை. சில நாட்களுக்கு பிறகு ஆதவனுக்கு கடுமையான காய்ச்சல். அவன் சோர்வாக படுத்திருந்தான். காவேரி இரவு முழுவதும் விழித்திருந்து அவனுக்கு தண்ணீர் கொடுத்தாள். மருந்து நேரம் தவறாமல் கொடுத்தாள். நெற்றியில் ஈரத்துணி வைத்தாள். அதிகாலையில் கண் விழித்த ஆதவன், நீ தூங்கவே இல்லையா என்று கேட்டான். உங்களுக்கு காய்ச்சல் இருக்கும்போது எனக்கு எப்படி தூக்கம் வரும் என்றாள் காவேரி. ஆதவனின் கண்கள் நனைந்தன. அவன் மெதுவாக, நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி என்று சொன்னான். மாலை காய்ச்சல் குறைந்திருந்தது. வீட்டின் தோட்டத்தில் இருவரும் அமைதியாக அமர்ந்திருந்தனர். காற்றில் மல்லிகை பூவின் மனம். சூரியன் மறையும் நேரம். ஆதவன் மெதுவாக கேட்டான், காவேரி சொல்லுங்க, இந்த சில நாட்கள்ல நீ என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான மனிதராக மாறிட்ட. காவேரியின் இதயம் வேகமாக துடித்தது. அவள் வெட்கத்துடன் சிரித்தாள். எனக்கும் இப்படித்தான் தோணுது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தனர். அந்த சிரிப்பில் நம்பிக்கை இருந்தது, அன்பு இருந்தது. வாழ்நாள் முழுவதும் இணைந்து நடக்க வேண்டும் என்ற அமைதியான உறுதி இருந்தது. ஆனால் அவர்களின் இந்த மகிழ்ச்சியை சோதிக்கப் போகும் ஒரு சம்பவம் அவர்கள் அறியாமல் நெருங்கி கொண்டிருந்தது. ஒரு வாரம் அமைதியாக கடந்தது. ஆதவன் மற்றும் காவேரியின் வாழ்க்கை இனிமையாக சென்று கொண்டிருந்தது. அப்போது ஒரு நாள் காலை உணவு சாப்பிட்டு கொண்டிருந்த போது ஆதவனுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அழைத்தவர் அவரது பெரியப்பா ராமமூர்த்தி. ஆதவா, உடனே பழைய வீட்டுக்கு வா, முக்கியமான விஷயம் பேசணும். ஆதவன் சிறிது குழப்பத்துடன் கிளம்பினான். பழைய வீட்டில் சில உறவினர்கள் ஏற்கனவே இருந்தனர். ராமமூர்த்தி ஒரு கோப்பை மேசையில் வைத்தார். இந்த வீடு, நிலம் எல்லாத்தையும் விற்க முடிவு பண்ணிட்டோம். ஆதவன் அதிர்ச்சி அடைந்தான். இது அப்பா கட்டிய வீடு பெரியப்பா. அது சரி, ஆனால் எல்லோருக்கும் பங்கு இருக்கு. ஆதவன் அமைதியாக வெளியே வந்தான். வீட்டிற்கு வந்த பிறகும் அவன் பேசவே இல்லை. இதை கவனித்த காவேரி மெதுவாக கேட்டாள், ஏதாவது பிரச்சனையா? ஆதவன் முதலில் மறைத்தான். ஆனால் இறுதியில் எல்லாவற்றையும் கூறிவிட்டான். அப்பா விட்டு சென்ற நினைவுகளும் போயிடுமோன்னு பயமா இருக்கு காவேரி. சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு தனது அறைக்குள் சென்று ஒரு சிறிய பெட்டியை எடுத்து வந்தாள். அதில் திருமணத்தில் அடைந்திருந்த சில நகைகள் இருந்தன. அதை ஆதவனிடம் நீட்டினாள். இதெல்லாம் எதுக்கு என்றான் ஆதவன். தேவைப்பட்டா இதை அடமானம் வைப்போம். ஆதவன் அதிர்ச்சி அடைந்தான். இல்லை, இது உன்னோடது. காவேரி சிரித்தாள். இனி என்னோடது உன்னோடதுன்னு எதுவும் இல்லை. நம்ம வாழ்க்கைனா நம்ம இருவரோட வாழ்க்கை. ஆதவனின் கண்கள் கலங்கின. மறுநாள் இருவரும் ராமமூர்த்தியை சந்திக்க சென்றனர். ஆதவன் அமைதியாக பேச ஆரம்பித்தான். பெரியப்பா, இந்த வீடு பணத்துக்காக மட்டும் இல்லை, அப்பாவோட நினைவுகளும் இருக்கு. அப்போது ராமமூர்த்தி சிரித்தார். அதுதான் நான் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆதவன் குழப்பமடைந்தான். என்ன பெரியப்பா? ராமமூர்த்தி மெதுவாக அந்த கோப்பை மூடி வைத்தார். இந்த வீட்டை விற்கும் எண்ணமே எனக்கு இல்லை. ஆதவனும் காவேரியும் ஒருவர் பார்த்தனர். அப்படின்னா நீ கல்யாணத்துக்கு பிறகு பார்க்கணும்னு ஒரு சின்ன சோதனை. சொத்துக்காக சண்டை போடுறியா, இல்லை உறவையும் நினைவையும் காப்பாத்துறியான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். ஆதவன் பேச முடியாமல் நின்றான். ராமமூர்த்தி தொடர்ந்தார். ஆனால் என்னை இன்னும் அதிகமாக ஆச்சரியப்படுத்தியது காவேரியதான். அந்த காவேரியை பார்த்தார். ஒரு வாரம் கூட ஆகலை. ஆனால் உன் கணவரின் கவலையை உன்னோட கவலையாக எடுத்துக்கிட்ட. அதுதான் உண்மையான வாழ்க்கை துணை. காவேரி அமைதியாக தலையசைத்தாள். அனைவரும் வீட்டிற்கு திரும்பினர். அன்று இரவு மாடியில் நிலவொளியில் இருவரும் அமர்ந்திருந்தனர். ஆதவன் மெதுவாக சொன்னான், ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. நம்ம கல்யாண நாள் நான் ஒரு நல்ல மனைவி கிடைக்கணும்னு மட்டும் நினச்சேன். ஆனால் எனக்கு ஒரு வாழ்க்கையே அழகாக்குற நண்பர் கிடைச்சிருக்காங்க. காவேரியின் கண்களில் ஆனந்த கண்ணீர்
மின்னியது. அவள் சிரித்தபடி, நானும் அதை தான் நினைக்கிறேன். இருவரும் அமைதியாக வானத்தை நோக்கி பார்த்தனர். அவர்களின் கைகள் ஒவ்வொன்றாக இணைந்தன. அந்த இணைப்பு வெறும் கைப்பிடித்தல் அல்ல, நம்பிக்கையின் இணைப்பு, அன்பின் இணைப்பு. வாழ்நாள் முழுவதும் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்போம் என்ற அமைதியான வாக்குறுதி. சில மாதங்கள் கழித்து வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்த காவேரி பழைய அலமாரியில் ஒரு உரையை கண்டாள். அதன் மேல் ஆதவனின் மனைவிக்காக என்று எழுதப்பட்டிருந்தது. அது ஆதவனின் மறைந்த தந்தை எழுதிய கடிதம். கடிதத்தில் இருந்த வரிகள்: இந்த கடிதத்தை படிக்கும் என் மருமகளே, என் மகன் வெளியில் உறுதியானவனாக தெரிந்தாலும் மனதில் மிகவும் மென்மையானவன். அவன் சிரித்தால் அந்த சிரிப்பை காப்பாற்று. அவன் சோர்ந்தால் அவனுக்கு தைரியமாக இரு. அப்படி செய்தால் நீ என் மகனின் மனைவி மட்டுமல்ல, இந்த குடும்பத்தின் இதயமாக இருப்பாய். கடிதத்தை படித்த காவேரியின் கண்கள் நனைந்தன. அதை அமைதியாக ஆதவனிடம் கொடுத்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தனர். அந்த நொடியில் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஒரு திருமணத்தை நிலைநிறுத்துவது காதல் மட்டும் அல்ல, நம்பிக்கை, மரியாதை, விட்டு கொடுத்தல், அக்கறை ஆகிய 4 தூண்கள் தான். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.